ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம லஞ்சுக்கு ஈஸியாக லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. மார்னிங் டைமில் லஞ்சுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக இது ரெடி பண்ணிடலாம். நான் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னொன்று வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எண்ணெய் சூடாகிட்ட பிறகு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா புரிஞ்சிட்ட பிறகு உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து போட்ட பிறகு சீரகம் போட்டிருக்கேன். அதை வந்து சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கடலைப்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கியிருக்கேன். நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். ஓகேங்களா? இந்த சமயத்தில் வந்து நான் ஒரு லெமன் எடுத்து அதோடய ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸை தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள்தூள் லைட்டாக போட்டிருக்கேன். கலர் கொடுக்கும் மஞ்சள்தூள். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, கசப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆன்லேயே வச்சு ஊற்றுனீங்கனாக்கா சாதம் வந்து கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு ஊற்றுங்க லெமன் ஜூஸு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கிளறிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.